நம்ம நீட் 2025க்காக அலகேட் பண்ண கேம்பஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கேம்பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி செக்யூர்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்ட்ரியும் கணக்காகும். 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி அவைலபிளாக தான் நம்மளோட கேம்பஸில் கொடுத்துருக்கோம். நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் மல்டிபிள் கிளாஸ் செக்ஷனோட தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேம்பஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கேம்பஸை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த கேம்பஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமி ஓனாக ரன் பண்ணக்கூடிய கேம்பஸ்க்கான டூரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் நடக்குது. அந்த 1 இயருக்கும் உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட எய்ம். அண்ட் நம்மளோட மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் வேறு மாவட்டத்துலேருந்து வந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டேஸ் கலராக வரதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஜென்ரலாக ஒரு அகாடமி என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குமோ அதை விட பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சித் எஜுகேஷன் அகாடமி இந்த 1 இயர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்களை முன்கொண்டு வந்திருக்கு. அதில் ஒரு விஷயம் தான் இந்த பஸ் ஃபெசிலிட்டியும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாஸ்டல் பிளாக் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. நம்மளோட கேம்பஸ் பார்த்திங்கன்னா ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் சேலம் ஆட்டியாம்பட்டி லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சேலம் தாண்டி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு செப்பரேட்டாக 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துடலாம். ஃபர்தராக நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித் எஜுகேஷனல் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் இண்டியா லெவலில் அலாட்மெண்ட் வாங்கியிருப்பீங்க. பட் சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குறிப்பிட்ட காலேஜுக்கு கொண்டு போகாமல் விட்டுறக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு பொருந்தும். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மாவட்டம் இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறீங்க, ஒரு சர்டிஃபிகேட் மிஸ் ஆகிடுதுக்கண்ணா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் போய் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு ஒரு டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும். அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட் வந்து நமக்கு புல்லட்டினில் இருக்குது. பார்த்துடலாமா ஒரு டைம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு பக்கம் லிஸ்ட் எடுத்து எழுதுங்க, என்னென்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படுது அப்படின்ட்டு. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமிக்ஸ் சார்பில் 1 இயர்க்கான ஃபுல் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம்க்கான சின்ன டீட்டெயிலை பார்த்துட்டு நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம நீட் 2025க்காக ஷார்ட்கட்ஸ் பேஸ் பண்ணி பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸில் வந்து ஒவ்வொரு கொஷினும் டெப்த்தாக அனலைஸ் பண்ணி நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் ஆகிட்டுருக்கு. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தான் நம்ம டீச் பண்ணுறோம். நம்ம கிளாஸஸ் சித் எஜுகேஷன் அகாடமினாலே நம்ம பைலிங்குவல் தான். 2 லாங்குவேஜ்லையுமே சொல்லிக் கொடுக்கப்படும். பாய்ஸுங்க கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டடாக ஸ்கூல் கேம்பஸில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா 24/7 செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட நீங்கள் உள்ளே சேஃபாக படிக்கலாம். நம்ம ஃபீஸும் டிரான்ஸ்பரண்டாக கொடுக்குறோம். 65,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். 1 இயர் ப்ரோக்ராமுக்கு 25,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டும் நம்ம கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு மற்ற கோச்சிங்லேருந்து இங்கே என்ன சார் டிஃபர் ஆகும் அப்படின்னா கூட கைட் பண்ண நான் இருப்பேன். ஸோ மார்னிங் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் நம்ம இருப்போம், நம்ம ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் தாராளமாக ட்ரஸ்ட் பண்ணலாம். இந்த வருஷம் நம்ம எம்பிபிஎஸ் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஷுவராக போகணும் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம அகாடமி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, நான் இப்போ தான் சார் பிகினராக இருக்கேன், பிகினர் ஃப்ரெண்ட்லினா நம்ம அகாடமி தான்மா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க ஃபுல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ்க்கு. நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் அது எல்லாமே இன்சைட்டே லைன் பை லைனாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கான கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணி டெய்லியும் வந்து டவுட் செஷனும் நடக்கும். புக் ஃபீஸ் உங்களுக்கு 5,000. அந்த 5,000ல் உங்களுக்கு கொஷின் பேப்பர் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுக்கப்படும். அப்போ அவ்வளோ கண்டென்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. மார்னிங் 5:30 to ஈவினிங் 10 PM வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டடி அண்ட் கைட்லைன் சப்போர்ட் இன் பிட்வீனில் நீடட் தேவையான அளவுக்கு பிரேக்கும் கொடுக்கப்படும். அண்ட்
சில ஸ்பெஷல் பாயிண்ட் நம்ம கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஈவினிங்கோட கிளாஸ் முடிஞ்சிருச்சு சார், அவங்க கிளம்ப சொல்லிடுறாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் இங்கே இருக்காது. நம்ம ஈவினிங்கும் ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்குது. டே ஃபுல்லாக படித்ததுக்கான டவுட்ஸு அண்ட் ரிவிஷனு இது எல்லாமே படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு நீட் எக்ஸாம் படிக்கிறப்போ இதில் தான் நம்ம முழு கவனமும் செலுத்துவோம். அப்போ கூடுதலான கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற பேரண்ட் உங்களுக்கும் தெரியும். ஒரு நம்ம பையன் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நேரம் படிக்கணும் விருப்பப்படுறான். பட் அந்த அகாடமியில் அந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். நம்ம அகாடமியில் அந்த ஃபெசிலிட்டி பண்ணித்தரோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நைட் கிளாஸ் அண்ட் ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். நீட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே ஃபுல் டெஸ்ட் நடக்கும். ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கவனம் கொடுத்து உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கப்படும். ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்லேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் டீச் பண்ணப்படும். ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலேருந்து ஃபுல் டெஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத கோச்சிங்கும், பிகினராக இருக்கீங்க அப்படின்னா டிசம்பருக்குள்ள சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு டிசம்பருக்கு மேலே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் கோச்சிங் வழங்கப்படும். ஸோ யாராவது ஜாயின் பண்ணலைன்னா 9080549820 ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் அட்மிஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட மெயின் கண்டென்ட்டுக்கு போகலாம். என்னென்ன டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்துருக்கிறத நம்ம டீட்டெயிலாக சொல்லுவோம். வித் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் லெட்டர். நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் எம்சிசி வெப்சைட்டில் இருந்தும் அதே மாதிரி டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் எப்பயும் போல் வந்துடும். அந்த அலாட்மெண்ட் லெட்டரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 to 4 காப்பி பிரிண்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதை பிடிஎஃபாக உங்கள் மொபைல் ஃபோன் ஆர் மெயிலில் சேவ் பண்ணிக்கணும். இவ்வளோதான். ஏன்னா நீங்கள் வெளியே போனாலும் அந்த இடத்துல பிடிஎஃபாக சேவ் பண்ணதுனால மெயிலில் போட்டு வச்சுக்கிங்க. ஏன்னா மெயிலில் லாகின் பண்ணி நீங்கள் எங்கே வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் இந்த மாதிரி இடத்துலாம் போடாமல் ஈவன் மொபைலில் கூட ஸ்டோர் பண்ணாமல் பிடிஎஃபாக மெயிலில் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. 3லேருந்து 4 பிரிண்ட் அவுட்டு எடுத்துக்கோங்க. இது என்னோட சஜஷன். இது அந்த காலேஜில் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அடுத்து அட்மிட் கார்டு எக்ஸாம் இஷ்யூடு பை என்டிஏ. நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுகிறப்போ ஒரு அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஒரிஜினல் ஹால் டிக்கெட் எக்ஸாம் ஹாலில் வாங்கியிருப்பாங்க. ஜஸ்ட் இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயிலில் சேவ் பண்ணிக்கோங்க. 3 to 4 காப்பீஸ், அதுக்கு மேலே கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கங்க. இல்லையா அந்த நியர்பை லொக்கேஷனில் பிரிண்ட் ஷாப்பில் போய் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டுனா ஒன்றும் கிடையாது, ஹால் டிக்கெட். சார் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிக்கணுமா அட்டாச் பண்ண வேணாமானா தேவையில்லை கண்ணா, வெறும் அந்த பிடிஎஃப் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனால் போதும். ரிசல்ட் அண்ட் ரேங்க் லெட்டர் இஷ்யூடு பை என்டிஏ. ரிசல்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக நீங்கள் மெயிலில் சேவ் பண்ணுங்கள். உட்காந்து ஒரு 1 hour இந்த வேலையை பாருங்கள். அதே மாதிரி இதுலேயுமே 3 to 5 காப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இதை எடுத்துக்கங்க. டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக நீங்கள் மெயிலில் சேவ் பண்ணிக்கிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 காப்பீஸாவது எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஃபியூச்சர்லையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் மெரிட் சர்டிஃபிகேட் டஸ் நாட் பியர் த சேம். ஓகே, இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. பர்த் சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 to 10 காப்பீஸ் எடுத்துக்கணும். அடுத்து வந்து கிளாஸ் 10th சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ நான் சொன்ன எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பி, இதுவும் காப்பி, இதுவும் காப்பி. மொதல் 3 பாயிண்ட் காப்பி தான் உங்களால் எடுக்க முடியும். 4th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல். அதே மாதிரி 10th சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 காப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். அதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயிலில் போட்டு சேவ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10th +2 அதான் +2 சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும். நீங்கள் 11th வச்சுருந்தீங்கன்னா 11th ஒரிஜினல் எடுத்துக்கங்க. பாயிண்ட் நம்பர் 1. ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக மாற்றி மெயிலில் போட்டுக்கங்க. பாயிண்ட் நம்பர் 2. அதை வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிங்க, ஒரு 5 to 10 காப்பீஸ். அதே மாதிரி 10th 12th வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டு செப்பரேட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் எடுத்துக்கங்க. அதுவும் சேம் ப்ரொசீஜர் தான். 10th 11th 12th ஒரிஜினல் எடுத்துக்கங்க. பிடிஎஃப் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி மெயிலில் சேவ் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு 5 to 10 காப்பீஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் எடுத்துட்டாலே போதும். அடுத்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துக்கணும். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்னவாக இருக்குன்னா, எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் நீட் எக்ஸாம் எழுத போனீங்களா அந்த எக்ஸாம் ஹாலில் என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்துருங்க பார்த்தீங்களா, ஹால் டிக்கெட்டில் இருக்கும் பாருங்கள். அந்த ஹால் டிக்கெட் அண்ட் ரிசல்ட் கார்டில் வந்துருக்கும் பார்த்தீங்களா, பாயிண்ட் 2 and பாயிண்ட் 3 அதில் இருக்கக்கூடிய அதே இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட எத்தனை சார் தேவைப்படும்? 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும் கண்ணா, மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கங்க. பட் இது 8ங்கன்னு பார்த்ததில் ஒரு 15 to 20 காப்பி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 200 rupees வரும், போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இது காலேஜ் டைம்லேயே ஃபியூச்சர்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ப்ரூஃப்? உங்களோட ஆதார் கார்டு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல் எடுத்துக்கணும்.
எங்கே நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுனால ஒரிஜினல் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை பிடிஎஃபாக மெயிலில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 காப்பீஸ்க்கு மேலே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. 10 காப்பியாக தேவைப்படும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ சர்டிஃபிகேட். இது என்ஆர்ஐ கேண்டிடேட்க்கு மட்டும். நீங்களும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கணும். உங்கள் ஸ்பான்சர்னால் வேறு ஒன்றும் இல்லை. என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்பான்சர்ஸ் வந்து ஃபீஸ் கட்டி படிக்க வைப்பாங்க. அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் காப்பி ஃபோட்டோ, அவங்களோட அஃபிடேட் சர்டிஃபிகேட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பையனை நான் தான் ஸ்டடி பண்ணி வைக்கிறேன், அவனோட மொத்த காசும் மொத்த எக்ஸ்பென்ஸும் நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அஃபிடேட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து அந்த ஸ்பான்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு அஃபிடேட். இந்த மாதிரி 3 அஃபிடேட் வந்து என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட், அதே மாதிரி பிரிண்ட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 காப்பீஸ் எடுத்துக்கிறது பெட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓசிஐ பிஐஓ ஆர் ஃபாரின் நேஷனல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களோட சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ஒரிஜினல் தேவைப்படும். அண்ட் கார்டு நம்பர் டாக்குமெண்ட்டும் ஒரிஜினல் தேவைப்படும். அதே மாதிரி இதையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மெயிலில் சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 காப்பீஸ் இதையும் பிரிண்ட் அவுட் கையில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸ், அடுத்து ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் அந்தந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட். இது எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் எடுத்துக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிறது ஒரிஜினல் இருந்துச்சுன்னா ஒரிஜினல், இந்த ஓபிசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிடைக்கும். அதனால் அதோட பிடிஎஃப் மெயிலில் சேவ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஒரு 5 to 10 காப்பீஸ் எப்பயுமே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எல்லாம் அப்டேட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க. ரெண்டாவது, நீங்கள் வச்சிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டில் தமிழ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷும் இருக்கும். எல்லாமே அது போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அது ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரிலீஜியன்ஸ் லாங்குவேஜ் தாண்டி இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக நமக்கு அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி, பட் நம்ம சைடில் ஹிந்தி வராதுங்கிற பட்சத்தில் இங்கிலீஷ் இருந்தாலும் ஓகே தான். உங்களோட எல்லா சர்டிஃபிகேட்டில் அது இருக்கும். நீங்கள் பேனிக்காக வேணாம், அது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ரைட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வித்தவுட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் ஷல் நாட் பி அலோவ் டு த அட்மிஷன் அலாட்டட் இன் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ்ன்னு தெளிவாக கொடுத்துருப்பான். இதோட நான் சொன்ன மாதிரி இதில் எதுவுமே நீங்கள் காப்பியாக வச்சுட்டு இருக்கீங்க, வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் காப்பியாக இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன்டு காப்பியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு ஃபைனல் டைம் வெரிஃபிகேஷனில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ எதையும் விட்டுட்டு போயிடாதீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக உங்கள் கையில் எப்பயும் வச்சுக்கோங்க. இது முக்கியமாக எம்சிசி கவுன்சிலிங்க்கு நான் சொல்கிறது. தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் இன்னும் இருக்குது. பேரண்டல்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே இருக்குது. அது அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடலாம். அண்டு வீடியோவோட எண்டில் நம்ம 1 year கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீட்டில் ஒரு 685 மேலே எடுக்கிறது கனவாக வச்சுருப்பாங்க. ஒரு 680க்கு மேலே வந்து வராதா சார்? அந்தளவுக்கு ஒரு கனவாக வச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சரியான ரூட், டெக்னிக், ட்ரைனிங் அண்ட் கோச்சிங் இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு நம்ம அகாடமி எப்பயுமே ரெடியாக இருக்கும். இந்த வருஷம் நம்ம ஆஃப்லைனில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் அதுக்கான டெமோ வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தாராளமாக பார்க்கலாம். ஒரு கேள்வியும் நம்ம எழுதி போட்டு வேர்ட்ஸ் பை வேர்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி பசங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேலும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கு இல்லாமல் புரியாமல் உட்காந்து அப்படி வந்து ராவாக படிக்கணும் அவசியம் இல்லை. இனிமேல் வரக்கூடிய டைமை சரியாக பயன்படுத்தி இது வரைக்கும் நடந்த எல்லா தப்பையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அகெயின் ஒரு நியூ மார்க்கோட அப்டேட் ஆகும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. ஃபீஸ் டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருக்கேன். சில அகாடமி கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக இருக்கும், சில அகாடமி கம்பேர் பண்ணுறப்ப லோவாக இருக்கும். நம்ம பண்ணுற ஒர்க்குக்கான ஃபீஸ் கொடுத்துருக்கோம். இதுலேயுமே நம்ம ஃபீஸ் ரெடியூஸ் பண்ணியும் கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸோட சுச்சுவேஷன் அண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்டை செக் பண்ணி நம்ம இன்னுமே ஃபீஸ் ரெடியூஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். அப்படிங்கிறப்போ மறக்க நீங்கள் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். இது உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ப்ளஸ் ஒரு பெட்டரான அட்டெம்ப்ட், ஒரு மார்க்கில் அகெயின் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், இது ரெண்டும் கிடைக்கிறதுக்கு நம்ம அகாடமி நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா செஷன் பண்ணலாம். ஃபர்தராக இருக்கக்கூடிய டவுட்டுக்கு வந்து 9080549920ங்கிற ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் யார் வேணால் கால் பண்ணி உங்களுக்கான எக்ஸாக்ட் டீல் வாங்கிட்டு நான் ஓப்பனாக இதில் எல்லாமே போட்டாச்சு. வீடியோ டூர்னு நமக்கு கிளாஸோட டூர் எல்லாமே நான் ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நம்ம அகாடமிக்கு வந்தால் போதுமாக இருக்கும். ஃபர்தராக உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் 9080549920 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்கள் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கங்கம்மா. தேங்க்யூ.